கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? மத்தேயு 17ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு, எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறு ஒருவரையும் காணவில்லை. தேவ ஜனமே, இந்த வார்த்தை ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து தம்மோடு அழைத்து கொண்டு போன 3 சீஷரோடு சொல்லுகிற வார்த்தை தான் இது. அதாவது, மறுரூப மலைக்கு அவர்கள் போகும்போது அங்கே அவர்கள் நடந்த உரையாடலின் போது வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது. அந்த சத்தத்தை கேட்டு குப்புற விழுந்த அந்த சீஷர்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திருங்கள், பயப்படாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். தேவ ஜனமே, இன்றைக்கும் நீங்கள் ஆண்டவரோடு இருந்தவர்களாய் இருக்கலாம், அல்லது ஆண்டவரோடு இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கலாம். சுற்றி உள்ள ஏதோ ஒரு சத்தம் உங்களை பயப்பட பண்ணி இருக்கலாம், அல்லது ஆண்டவரே சொன்ன சில சத்தம், அதாவது காத்திரு, பொறுமையாயிரு, கொஞ்ச காலம் அமைதியாயிரு என்ற வார்த்தை உங்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். என்ன செய்ய போகிறேனோ அப்படி என்று உங்களுக்குள்ளாய் யோசிக்க வைக்கலாம். அப்படி பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற உங்களை பார்த்துதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, பயப்படாதே. நீ பயந்து முடங்கி கிடப்பது என் சுத்தம் அல்ல. எழுந்திரு, நீ இருக்கிற இடத்தை விட்டு எழுந்து புறப்படு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, நீங்கள் பயத்தினால் அநேக காரியங்களை விட்டு விட்டீர்கள், அதை துவங்குங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கு அநேகர் பயந்து பயந்து ஆண்டவரை பற்றி சொல்லுகிறதை விட்டு விட்டீர்கள். அநேகர் மற்றவர்கள் என்ன சொல்லுவார்களோ என்று பயந்து ஆண்டவருக்காய் வைராக்கியமாய் நிற்பதை விட்டு விட்டீர்கள். நண்பர்கள் என்ன சொல்லுவார்கள் என்று பயந்து அவர்களோடு ஒத்து போக ஆரம்பித்து விட்டீர்கள். இதையெல்லாம் விட்டுவிட்டு எழுந்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவ ஜனமே, எந்த பயமாயிருந்தாலும் அதை விட்டு விடுங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருவேளை உங்கள் எதிர்காலத்தை குறித்த பயமோ, என் வாழ்க்கையை எப்படி நடத்த போகிறேன் என்ற பயமோ, எனக்கு இருக்கிற பிரச்சனைகளை எப்படி சந்திக்க போகிறேன் என்ற பயமோ, எனக்கு இருக்கிற வேலையில் நான் எப்படி வேலை செய்ய போகிறேன் என்ற பயமோ, எதுவாக இருந்தாலும் பயப்படாதேயுங்கள். அது மாத்திரம் அல்ல, அவரை நோக்கி பாருங்கள். அதுவரை பயந்து நடுங்கியவர்கள் தான் ஆண்டவரை நோக்கி பார்த்தபோது அவரை தவிர வேறு எதுவும் தெரியவில்லையாம். அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். ஆம் தேவ ஜனமே, இன்றைக்கும் அநேக காரியங்களை குறித்து பயந்து நடுங்கி கொண்டிருக்கிறீர்களோ, எழுந்திருங்கள், ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அப்பொழுது உங்களுக்குள்ளாய் ஒரு விசுவாசம் வரும். எனக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ள என் தகப்பன் இருக்கும் போது நான் ஏன் பயப்பட வேண்டும் என்ற நம்பிக்கை வரும். ஆகவே இன்றைக்கு பயப்படாதேயுங்கள் என்று சொல்லுகிற ஆண்டவர் சத்தத்தை கேளுங்கள். சுற்றி பேசுகிற மற்றவர்களின் சத்தத்தை கேட்காமல் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.